ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, போன ட்யூட்டோரியல் நம்ம என்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் அதை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 யூஸ் பண்ணி தான் போன தடவை பார்த்தோம். இப்போ வேறு கீ யூஸ் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருது. இப்போ நான் அதை ரன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பண்ணும்போது உள்ள டேட்டா நம்பர் இது அல்ஃபபெட் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி யாரும் ஒன்றுமே மாறாது. நம்ம கீஸ் மாத்திரமா இதே நான் இப்போ வந்து கீஸ் வந்து 27 கொடுக்கும். அதாவது மொத்தமாக 26 தான். நான் 27 கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 27 இப்போ ரன் பண்ணுவோம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிண்டாக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. ஏன்னா இப்போ மொத்தமே 26 எழுத்து தான் இருக்குது. நம்ம யாருக்குன்னா 27 கொடுக்கும். 27ம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அங்கே கீ கூட ஆட் பண்ணுதோம். அதாவது ஐயோட இண்டெக்ஸு. இப்போ நம்ம இண்டெக்ஸ் வந்து இப்போ நம்ம இசட் எடுத்து வச்சுக்கோம். இசட் 26. அப்போ 26ம் 27ம் கூட்டும் போது ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம லென்த் ஆஃப் இதில் கழிக்கும் போதுனாலும் நம்மளுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுது. அதனால தான் இது நம்மளுக்கு எரர் வருது. அப்போங்கிறது கீஸ் வந்து நம்ம 1லேருந்து 26 தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் பாசிபிள். நம்ம இதை வச்சு தான் இப்போ நம்ம ஹேக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கீஸாக அவுட்புட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு ஒரு கீ வந்து 7 இருக்கட்டும் இப்போதைக்கு. இது எப்படி பண்ண போகிறோம்னா இங்கே என்கிரிப்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கீ தெரியாது. நான் அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறேன்னா ஒரு லூப்பை யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் கேன்னு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு ஃபார் லூப் கொடுக்க போகிறேன். நெஸ்டட் ஃபார் லூப் தான். ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் நம்மளுக்கு 1லேருந்து 26னா அப்போ 27 வர அப்படின்னா -1 வரை தான் ரேஞ்ச் வரும். இங்கே வந்து இன்டென்டேஷன் பண்ணணும். நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்பை பற்றி ஃபார் லூப்பில் பார்த்துருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ஒவ்வொரு கீயாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் எப்படி வரும்னு காமிக்க போகுது. ஏன்னா நம்ம இந்த தடவை இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக அவுட்புட் வருது. இதுக்குள்ளே தான் நம்மளோட இதாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல் பைத்தான்னு இருக்குது. இதை நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக மாற்றணும். இதில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா அங்கே வந்து நான் ஃபார் லூப்புக்கு வெளியே கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது மொத்தமாக எல்லா இதையும் என்கிரிப்ட் பண்ணி ஆட் பண்ணி தான் காமிக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்னா இதை 2வது ஃபார் லூப் நேராக கொடுத்தோன்னா கரெக்டாக வரும். ஒரு சேஸ் இன்டென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அதை கீயும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கணும். இந்த கீ இஸ் கம்மா கே தான் நம்மளுக்கு கீ. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்படி ரன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதை விட பெருசாக போகும் தடவை அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம அதே தான் நம்ம நினச்சே தான் வருது. கீ வந்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் அடிஷன் இருக்கனால அந்த இது ஆட் ஆனால் எல்லா லெட்டருமே வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கும். இப்போ அந்த வார்த்தை கூட சேர்த்து இந்த வார்த்தை வரும்போது எடிஷன் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம கடைசி கீழே வந்து இதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணக்கப்புறம் டிக்ரிப்டாக எடுத்துட வேண்டியதான். அப்போது ஒரு நல் டிக்ரிப்டர் கொடுத்துட வேண்டியதான். டிக்ரிப்ட் ஈக்குவல் டு எம்டி. கடைசி அவுட்புட்டில் நம்மளுக்கு ஒரு ஆட்டை என்கிரிப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு அதை எம்டி ஆக்கிரும். அப்படின்னா தான் நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நீட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். கீ 1 யூஸ் பண்ணால் இப்படி ஆகுது. அப்படி ஒவ்வொரு கீக்கும் இருக்குது. இப்போ நம்ம இதை வாசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சு நம்ம 7 யூஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா 7ல் வெல்கம் டு பைத்தான். இந்த கீ வந்து 7. இப்போ தான் நம்ம கீயை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஈஸி. மொத்தம் 26 பாசிபிள் தான். அதனால் இப்போ நம்ம வேறு கீ மாற்றி பார்ப்போம். 13 யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 13 யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்துட்டு வெல்கம் டு பைத்தான் த கீ இஸ் 13. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் அந்த சின்ன சேஞ்ச் பண்ணதை சொல்லலை. இப்போ என்னென்னா இங்கே வந்து நம்ம வார்த்தை நெகட்டிவ் வரும். ஏன்னா இங்கே கீ யூஸ் பண்ணும்போது ஃபைண்ட் ஜே இண்டெக்ஸோட ரேஞ்சு 20 இப்போ 8 வந்துட்டு நம்மளோட கீ வேல்யூ வந்து இப்போ 26 வந்துட்டுனா மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவில் வரும். அப்படிங்கும்போது நம்ம நெகட்டிவ் நம்பராக இருந்தால் என்ன செய்யணும்னா அது கூட அந்த லென்த் ஆஃப் வேர்டு ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோமா, அது பதிலாக அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இது நான் சொல்லலை, சாரி. பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை இப்போ இதே நான் இதை ஆட் பண்ணாமல் இந்த லெட்ரு இந்த இது இல்லைனா நம்மளுக்கு அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கமாண்டாக மாற்றிடுவோம். இப்போ இதை ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எரர் வரும். நம்மளுக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடும். பார்த்திங்கன்னா டிக்ரிப்ட் ஆகும்போது ஒரு கீ கரெக்டாக 25 வர போகுது. அப்புறம் 26க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம கீ பார்த்திங்கனாலும் இங்கே டிக்ரிப்ட் பண்ணும்போது இங்கே நம்பரில் எல்லாமே மாறி வருது. நம்ம என்ன கொடுத்தோம்னா 9 வெல்கம் டு பைத்தான் த கீன்னு வந்துட்டு இங்கே என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதுக்கு தந்தா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிருது. அதனால தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம். இங்கே அடிஷன் பண்ணோம், சாரி. இப்போ இதை நம்ம பழையபடி மாற்றிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் நம்ம அவுட்புட், எந்த வித எரரும் இல்லாமல் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ 26 இது பாசிபிளாக ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட கீ 13 த வெல்கம் டு பைத்தான் கீன்னு இருக்குது. அவ்வளோதான் நண்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.